அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அடடே உட்காருங்க சார். என்ன சார் ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு கத்து கொடுப்பீங்களா என்ன? நான் என்ன நினைச்சேன்னா உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ல இருந்து கரஸ்பாண்டன்ட் வரைக்கும் உண்மையில தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஸோ நான் பொய் சொல்லி தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அஃப்கோர்ஸ். ஓகே, நான் பொய் சொல்லி தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, நான் தான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் மாதிரி என்ன உள்ள விட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வரவேற்பெல்லாம் பிரமாதமா இருந்து. ஏன் அப்படி? ஓ, 30ல இருந்து 31 வயசு இருப்பீங்களா? இந்த சின்ன வயசுல ஒரு ஸ்கூல்ல கட்டி காப்பாத்தி இவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே மோஸ்ட் பாப்புலர் பீப்புள் சில்ட்ரன்ஸ் உங்க ஸ்கூல்ல தான் படிக்காங்க. ஏன் என் அண்ணா பையன் கூட உங்க ஸ்கூல்ல தான் படிக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தர் எவ்வளவு பிஸியான ஷெட்யூல்ல இருப்பீங்க. சோ டைம் மேனேஜ் பண்றதுக்காக டாக்டர்ங்கிற பேர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கலாம். ஸோ நான் பொய் சொன்னாலும் என்னை உள்ள விட்டதுக்கான காரணம் நான் ஒரு கரஸ்பாண்டன்ட், நல்ல செல்வாக்கு பணபலம் எல்லாம் இருக்க ஒரு ஆளு. ஸோ நான் பொய் சொன்னாலும் தப்பு இல்லை, அப்படிதானே? என்ன சார் செல்வாக்கு? உங்க ஸ்கூல்லே ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதுலயும் 500-600 பிள்ளைங்க கன்செஷன்ல படிக்காங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கறது தப்பு இல்லையே. இன்னும் சொல்ல போனா நான் டாக்டர், நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறீங்க. நம்ம 2 பேரும் பண்றது ஒரு சேவை தான். ஓ ரியலி? அப்புறம் சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? டாக்டர் சத்யாங்கிற பேர்ல நீங்க வந்திருக்கீங்க. நான் டாக்டர் சத்யாங்கிற பேர்ல வரல, தமிழோட ஹஸ்பண்டா வந்திருக்கேன். புரியல சார். புரியல? டாக்டர் சத்யாங்கிற பேர்ல வரல, என் ஒய்ஃப் தமிழோட ஹஸ்பண்டா வந்திருக்கேன்னு சொன்னேன். ஓ, தமிழ்ங்கிறது உங்களோட ஒய்ஃபா? அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையா, பின்னாடி வராங்களா என்ன? இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் டாக்டர் அசோக், உங்க ஹாஸ்பிட்டலோட ஒன் டே இன்கம் 50 லேக்ஸ்னா கூட 50 லேக்ஸ் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கிடுவீங்க போல. என்ன சார் மிரட்டுற மாதிரி இருக்கு? உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கீங்க, அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல வச்சிருக்கீங்க, டைம் வேஸ்ட் ஆகிரும்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நானும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா ஹாஸ்டல் இன்கம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஸ்கூல்ல வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. அந்த மரியாதைக்காக தான் போய் சொல்லி வந்தாலும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா உங்க செல்வாக்க வச்சுதான் நான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்க மாதிரி எல்லாம் பேசுறீங்க. கூல் டாக்டர், பேசி தீத்துப்போம். எங்க பணம் விளையாடி இருக்குன்னு எனக்கு தெரியணும்ல. சார், இன்ஸ்பெக்டர் ரோஹித் உங்களுக்கு தெரியுமா? அவரை யாருக்கு தான் தெரியாது? வந்த கொஞ்ச நாளையிலேயே சுத்தி இருக்க மொத்த இடத்துலயும் தான் யாருன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாருலாம். தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் பணம் கொடுத்தாலாம் தப்பிக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தப்புக்கு பனிஷ்மெண்ட். அவரை பத்தி எதுக்கு நீங்க கேக்குறீங்க? ஒன்றும் இல்ல, அவர் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான். இப்போ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். சரி, இப்போ நம்ம பேசிப்போமா? எவ்வளவோ பார்த்துட்டோன்னு இருந்தாலும் இந்த ஆள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிடுவாரு. 30 வயசா இருக்கும் போதே ஸ்கூல்ல இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அசோக், பி கேர்ஃபுல். என்ன சார் உங்களுக்கு வேணும்? இப்பதான் டாக்டர் நீங்க பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. ஒரு 4.5 வருஷம் இருக்கும், என் ஒய்ஃப் தான் கன்சீவா இருந்தாங்க. ஒரு சின்ன இஷ்யூல உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. ஓகே, என்னாச்சு? அது எப்படி டாக்டர், நல்ல growthல இருந்த குழந்தையா அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு நீங்க ரிப்போர்ட் கொடுத்தீங்க. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், அசோக் ஹாஸ்பிட்டல்ல எப்படி இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கும்? சார், அபார்ஷன் ஆயிருந்தா அபார்ஷன் ஆயிருக்குன்னு தான் ரிப்போர்ட் கொடுப்போம். உங்க ஒய்ஃப் ஏதாவது தப்பு பண்ணி அபார்ஷன் ஆயிருக்கோம், அதுக்கு நாங்க கொடுத்த ரிப்போர்ட் தப்புங்கிறீங்க. டேய் பொறுக்கி, என்ன சார் ஒரு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், நீங்க பொறுக்கிங்கிறீங்க. நார்மலா இருந்த குழந்தையா அபார்ஷன் ஆயிருக்குன்னு போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்க மவன. இப்ப மட்டும் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீ உண்மையை ஒத்துக்கல, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காம இடம் தெரியாம அழிச்சிருவேன் பாத்துக்கா. ஏன் உன் பொண்டாட்டி கிட்ட போய் கேளு. அதை விட்டுட்டு என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? ஓகே, உங்க மேலதான் தப்பு இல்லையே. நான் இப்பவே இன்ஸ்பெக்டர் ரோஹித்துக்கு கால் பண்றேன். நான் என்ன நினைச்சேன்னா 4 வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயம், நமக்குள்ள காதும் வச்ச மாதிரி பேசி முடிச்சுக்கலான்னு வந்தேன். தப்பு பண்ண நீங்க எகிரும் போது நான் எகிராம இருக்க முடியுமா? தப்பு பண்ணவனே தலை நிமித்தி நிக்கும் போது நியாயம் கேட்க வந்தனா எந்த எல்லைக்கு வேணாலும் போலாம். 2 தட்டு தட்டி கேட்கும் போது உண்மையை ஒத்துக்கிட போறீங்க. அப்படியே இல்லையா ஹாஸ்பிட்டல்ல இழுத்து மூடதுக்கு நான் வழி பண்ணிடுவேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எப்படி டாக்டர் வசதி? அப்படி இப்படின்னு எப்படி கணக்கு போட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். என்ன புரியலையா? இன்னைக்கும் ஒயிட் ட்ரெஸ், களி திங்கும் போதும் ஒயிட் ட்ரெஸ் தான். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் எல்லாம் ஒண்ணுதானே. சொல்லுங்க டாக்டர். சார், மேபி ரிப்போர்ட்ல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும். எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்கலையா? அதே மாதிரி உங்க ஒய்ஃப் தமிழ், 2 பேர் ஒரே நேம்ல வந்திருக்கலாம். அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கும், ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துருப்பாங்க. இது ஏதாவது அன்னைக்கு டியூட்டி பார்த்துட்டு இருந்தவங்களோட மிஸ்டேக்கா இருக்கும். இதை நான் 4 வருஷத்துக்கு முன்ன வந்திருந்தேன்னா ஒரு வேளை நம்பி இருப்பேன். கொஞ்சம் பக்குவம் ஆயிடுச்சு டாக்டர். யூனோ டாக்டர் சஞ்சய்,
அவன் வேற என் ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா நமக்குள்ள பேசி முடிக்கலாம். போலீஸும் வேண்டாம், ஜெயிலும் வேண்டாம், களியும் வேண்டாம். எனக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உண்மை மட்டும் தெரிஞ்சா போதும். உண்மையை ஒத்துக்கிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. மயிலே மயிலே இறக்கு போடுன்னு போராட்டான், இறக்க உடைச்சுதான் எடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன சார், சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? அதான் நான் சொல்றேன்ல, நமக்குள்ளே முடிக்கலாம். டாக்டர்னு சொல்லிக்கிட்டு அப்பாவி மக்களுக்கு வயிற்றுலயே அடிச்சிட்டு இருக்க. உன்னால எத்தனை குடும்பம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கான். அவனை யோசிக்கிறியா? யோசி. இந்த ஆள் மட்டும் விஷயத்த பெருசுபடுத்தினாரு, ஹாஸ்பிட்டல் ஒரு ஆட்டம் கண்டுறோம். மீட் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். பேசாம இவன் வழியிலே போயிரு. ஆள் வேற எப்படிப்பட்டவன் நல்லாவே தெரியும் அசோக் உனக்கு. 30 வயசுல ஒரு ஸ்கூல்ல இந்த அளவுக்கு நடத்தி கொண்டு போறான்னா சும்மா இல்ல. என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்க? களியா இல்ல உண்மையா? சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலா இதுவும் ஒரு சேவை மாதிரி தான். அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறது உனக்கு சேவையா? இருடி உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. என்ன சேவை டாக்டர்? இந்த மாமா வேலை ஏதாவது பாக்குறீங்களா? சார், சாரி, ஏதோ சேவைன்னு சொன்னீங்களா, அதான். ஆக்சுவலா உங்க ஒய்ஃபுக்கு பெயின் வந்து தான் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ப்ளீடிங் வேற இருந்துச்சு. அதுதான் எனக்கு தெரியுமே, மேல சொல்லுங்க. அவங்களுக்கு இருந்த ப்ளீடிங் நார்மலா பிரெக்னன்சி டைம்ல சிலருக்கு இருக்கும். இல்ல எனக்கு புரியல. அதாவது பிரெக்னென்ட் ஆகி 3 மாசம் எல்லாம் தாண்டும் போது கரு உள்ள நல்லா இம்ப்ளான்ட் ஆகுற டைம். அந்த டைம்ல இந்த மாதிரி மைல்ட் ப்ளீடிங் எல்லாம் ஆகுறது சகஜம்தான். ஓகே. அந்த நேரத்துல தான் உங்க ஒய்ஃபா, உங்க அம்மாவும் அவங்க கூட என்ன 2 லேடியும் வந்திருந்தாங்க. சரி, நாங்களும் அவங்க ப்ளீடிங் ஸ்டாப் பண்றதுக்கு மாற்று மருந்தெல்லாம் கொடுத்துட்டோம் உடனே. அப்புறம் என்ன பண்ணாங்கட்டிக்கு அப்படி ரிப்போர்ட் கொடுக்கணும்? அவங்கள டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உங்க அம்மா வந்து என்னை பார்த்தாங்க. உளறான். எதுக்காக இப்ப அம்மாவை இழுக்கிறான்? ஒருவேளை நிறைய வருஷம் ஆனதுனால ஆள் யாருன்னு மறந்துருக்குமோ? இல்லையே, தமிழ அட்மிட் பண்ணதுல என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்றான். சடனா ப்ளீடிங் ஆச்சுன்னு தானே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. உங்க அம்மா வந்து என்கிட்ட எக்கச்சக்கமா பேசுனாங்க. அதாவது சார், நான் இப்பவும் தெளிவா சொல்றேன். எங்க சைட்ல இருந்து இத ஒரு சேவை மாதிரி தான் பண்ணணும். உன் சேவைக்கு பதிலடி நான் அப்புறமா கொடுக்குறேன். உங்க ஒய்ஃப் ஒரு அனாதை பொண்ணு. அதனால உங்க வீட்ல எப்பவும் சண்டை நடக்குது. உங்களுக்கும் உங்க ஒய்ஃப் ரொம்ப பிடிக்காது. குழந்தைக்காக மட்டும்தான் நீங்க அவங்க கூட இருக்கதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை மட்டும் இல்லாம இருந்துன்னா உங்க 2 பேருக்கும் வேற நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னு என் கைய பிடிச்சு கெஞ்சினாங்க. ஃப்ராடு, என்ன நடந்துன்னு சொல்லாம நீ தப்பிக்கிறதுக்கு அம்மா மேலேயே பழி போடுற. சார், நான் எதுக்கு போய் சொல்லணும்? அதான் நீங்களே நமக்குள்ள முடிக்கலாம்னு சொல்லிட்டீங்களா? அதுக்கப்புறமும் நான் போய் சொல்லுவேனா சார்? உங்க அம்மா கேட்டதுனால தான் அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். ஆனா சார், அதுக்கு முன்னையே உங்க ஒய்ஃப்க்கு நாங்க மாற்று மருந்து கொடுத்துட்டோம். இதை என்ன நம்ப சொல்றியா? ஏண்டா, எந்த இடத்துலயாவது பெத்து தாய் பையனோட வாழ்க்கையை அழிக்க நினைப்பாங்களா? இத மட்டும் எங்க அப்பா கேட்கணும். இப்ப நடந்தது என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? வேணா நான் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்களே கேட்டுக்கோங்க. நான் அப்பவே சொன்னேன் சார், பெரிய இடம் வேற, எங்களுக்கு இதனால ஆபத்து வருமா அப்படின்னு. உங்க அம்மா தான் 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு பேசி எங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அம்மா இதுல எப்படி சம்மந்தப்பட்டிருப்பாங்க? ஆனா அம்மா தானே அடிக்கடி சொல்லுவாங்க, யாரும் இல்லாத பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாதுன்னு. அப்போ ஏதாவது பண்ணிருப்பாங்களா? சேச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. இவன் தப்பிக்கிறதுக்கு தான் போய் சொல்லிட்டு இருக்கான். அம்மா என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நினைப்பாங்களா? உங்க அம்மா நம்பர் என்கிட்ட இப்படி வந்து நல்லா யோசிங்க. ஃபேமிலி சைட்ல கேட்காம நாங்க எதுவும் பண்றது இல்ல சார். உனக்கு சர்டிபிகேட்டா கொடுக்குறேன். இதுல எங்க அம்மா மட்டும் இன்வால்வ் ஆகலன்னு வை, மவனை நீ பழி தூக்கி போட்டதுக்கு சேர்த்து நீ அனுபவிக்க போற. ஃபோன் பண்ணுங்க டாக்டர். நான் ஃபோன் பண்ணா உங்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் உடைஞ்சிரும் சார். பரவாயில்ல, அதை நாங்க பாத்துக்கலாம். நீங்க கால் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ மேம், நான் அசோக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றேன். அசோக் ஹாஸ்பிட்டலா? ஆமா மேம், என்ன ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்ன உங்க மருமகளுக்கு அபார்ஷன் ஆயிட்டதா ரிப்போர்ட் கொடுக்க சொன்னீங்களே. நீங்க? நான் டாக்டர் அசோக். அதாம்மா, நீங்க கூட சொன்னீங்களே, இந்த குழந்தையால என் மகனோட வாழ்க்கையே அழிஞ்சிட்டு இருக்கு, அபார்ஷன் ஆனதை நீங்க ரிப்போர்ட் மட்டும் கொடுங்க, என் பையன் தானா அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை விட்டுட்டு போயிருவான் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டு, இத்தனை வருஷம் தாண்டி எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க? அப்போ நீங்க தானே சொன்னீங்க மேம், இதனால உங்களுக்கோ உங்க ஹாஸ்பிட்டலுக்கோ எந்த கெட்ட பேரும் வராது, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. இப்போ என்னடானா உங்க பையன் எங்க ஹாஸ்பிட்டல்ல தேடி வந்திருக்காரு. என்ன டாக்டர், அறிவில்லையா உங்களுக்கு? இத்தனை வருஷம் ஆயாச்சு, இனிமேல் அவன் தேடி வர போறான். அவன் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு உங்க ஹாஸ்பிட்டல்ல தேடி வந்திருப்பான். இல்ல மேம், டாக்டர் அசோக்கை பார்க்கணும். 4.5 வருஷத்துக்கு முன்ன என்னோட
ஒய்ஃப்க்கு ரிப்போர்ட்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு அதை பத்தி விசாரிச்சுட்டு போக தான் வந்திருக்கேன்னு ரிசப்ஷன்ல இருந்து ஸ்டாஃப்டை கேட்டுட்டு இருந்தாரு. என் காதுக்கு தகவல் வந்ததுனால தான் உடனே உங்களை கூப்பிட்டேன். அப்படியா? இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் நிக்கானா? ஆமா மேம், வெளியே ரிசப்ஷன்ல தான் சுத்திட்டு நிக்காரு. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு எந்த கெட்ட பேரும் வராதுன்னு சொன்னீங்க. உங்க பையன் என்னடானா பெரிய பிரச்சனை கலப்பலானே வந்திருக்காரு. அவனுக்கு முழுசா எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் என்ன மாதிரி தாறுமாறா கேட்டாலும் அபாஷன் ஆனது உண்மைன்னு அடிச்சு சொல்லிருங்க. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எங்களால எதுவும் பண்ண முடியாதுமா. பேசின பணம் அப்பவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்னால ஒரு அனாதை பொண்ண மருமகளா என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம என் பையனுக்கு வேற பொண்ணை நான் பாத்துட்டேன். என் பையனுக்கு எங்க குடும்பத்திலேயே நல்லதா பொண்ணு இருக்கும்போது ஒரு அனாதை என் வீட்டுக்கு மருமகளா? இன்னும் ஒரே வாரத்துல என் பையனோட மனசை நான் கலைச்சி தமிழ்ங்கிற ஒருத்தி அவன் லைஃப்லயே இல்லாத அளவுக்கு நான் மாத்தி என் புருஷனோட தங்கச்சி பொண்ணு சங்கீதாவா என் வீட்டு மருமகளை ஆக்கிக்க போறேன். எல்லா சொந்த பந்தங்களோட இருக்க என் மருமகளை என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர போறேன். இந்த நேரத்துல ஏதாவது உளறி வச்சீங்க, அவன் ஏதாவது உங்க ஆஸ்பத்திரியை பண்றானோ என்னமோ, ஆனா நான் மொத்தமா அழிச்சிருவேன். அவன் வந்து எப்படி கேட்டாலும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உன் பொண்டாட்டி கேர்லெஸ்ஸா இருந்ததுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னு அடிச்சு சொல்லிருங்க. மாத்திக்கிட்டு பேசுனீங்க அப்புறம் நடக்கதே வேற சொல்லிட்டேன். கூடுதலா பணம் வேணான்னா கூட தாரேன். சரிம்மா, அப்போ நான் வச்சிடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு எந்த பிரச்சனை வராம மட்டும் பாத்துக்கோங்க. அதை பத்தியெல்லாம் நீங்க கவலையப்படாதுங்க. சரிங்க மேம், வச்சிடுறேன். இதுக்கெல்லாம் நீங்களா அம்மா காரணம்? 4.5 வருஷம் நாங்க தவிச்ச தவிப்புக்கு நீங்களா காரணம்? எதுவுமே வேண்டான்னு தானே நாங்க தனியா போயிருந்தோம். வாழ வைக்கிற மாதிரி கூப்பிட்டு வாழ்க்கையே அழிச்சிட்டீங்க எல்லாம். சார், நான் தான் சொன்னேன்ல, ஸ்பீக்கர் போட்டு பேசினா உங்களோட நம்பிக்கையை உடஞ்சிடணும். அதெல்லாம் இருக்கட்டும். ஒவ்வொருத்தங்களும் கடவுளுக்கு அடுத்தபடியா கையெடுத்து கும்பிடுறது யாருன்னு தெரியுமா? சார், டாக்டருங்கிற உங்களை தான். ஏன்னா நீ போட்டிருக்க உன் துணிக்கு இல்ல, நீ பாக்குற வேலைக்கு எப்படியும் நீங்க காப்பாத்தி கொடுத்துருவீங்கிற நம்பிக்கையில. ஏண்டா அத காசுக்காக வித்துட்டா இருக்கீங்க. இவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருக்க என் வாழ்க்கையிலே பணம் விளையாடி இருக்குன்னா பாவப்பட்ட எத்தனை பேர் வாழ்க்கையை நீங்க எல்லாம் அழிச்சிருப்பீங்க. எல்லா பழியும் அவங்க மேல தூக்கி போட்டுட்டு நீ தப்பிச்சிடலான்னு பாக்குறியா என்ன? என்ன சார் மாத்தி மாத்தி பேசுறீங்க? நீங்க தானே நமக்குள்ளேயே பேசி முடிக்கலாம்னு சொன்னீங்க. கொடுத்த வாக்கு என்ன இப்ப எப்படி பேசுறீங்க? ஏண்டா கொடுத்த வாக்கு காப்பாத்த நான் என்ன கடவுளா இல்ல ஹரிச்சந்திரனா? எங்களுக்கு என்ன பணம் கட்டாமல வைத்தியம் பாக்குறேன்? பணமும் கொடுக்கறோம்லாம் வைத்தியம் பாக்குறதுக்கு. அது பத்தாதான் உனக்கு? சார், நீங்க பண்றது ரொம்ப ஓவர் சார். ஆமா, எனக்கு இன்னொரு டவுட். மேபி மிஸ்ஸஸ் வெங்கட்ராம் உங்ககிட்ட நீங்க மாற்று மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பேசியிருந்தாங்கன்னா அந்த குழந்தையே கலைச்சிருப்பீங்கலாம். உன் ஹாஸ்பிட்டல்ல நம்பி வர்றது உயிரை காப்பாத்துவான்னு தான். சார், இதை தெரியாம நடந்துட்டு. தெரியாம நடந்துட்டா? எங்க ஒரு நாள் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாம நீ இருந்துருவியா என்ன? 4.5 வருஷம் நான் தவிச்சிருக்கேன். உன்னை இப்படியே விட்டுட்டு போவேன்னு நினைச்சியா? இல்ல உன் ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு மேல இருக்க விட்டுருவேன்னு நினைச்சியா? என்ன சார், பிளாக்மெயில் பண்றீங்களா? என்னைய மீறி உங்களால ஒரு ஆணையும் புடுங்க முடியாது. அதுவும் எனக்கு தெரியும். உனக்கு இருக்க இன்ஃபுளுன்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல மறுபடியும் திறக்கிறதுக்கு உனக்கு பெரிய விஷயமே இல்ல. அதுக்காக நான் உன்னை சும்மா விட போறது கிடையாது. இங்க உன் ஹாஸ்பிட்டலையும் உன்னையும் பத்தி ஒட்டுமொத்த உலகத்துக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டி ஒரு மாசமாவது உன் ஹாஸ்பிட்டல்ல நான் மூட வைக்கல. ஏன் அப்பன் பேர் வெங்கட்ராம் இல்லடா? சட்டத்துல இருக்க ஓட்டையில இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு தெரியும். ஆனா நான் வெளிச்சம் போட்டு காட்டினதுக்கு அப்புறம் மக்களை எப்படி நீ நம்ப வைக்கிறான்னு நான் பாக்குறேன். சார், சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கெட் ரெடி. ஓ ஷிட்! இதுக்கு தான் பெரிய எடுத்த விவகாரத்துக்கு மேல எல்லாம் தலைப்படாதது. அந்த அம்மா அன்னைக்கு அப்படி பேசுச்சு. ஓ, நானே தேர இழுத்து வீதியில விட்டுட்டேன். அப்புறம் ஆடு பறவைக்கு நாங்க கன்னியா பீச்சுக்கு போனோம். எது கன்னியா பீச்சா? அங்கதான் என் ஃப்ரெண்டா வினிதாங்களா அஞ்சாண்டியா பாத்துட்டாவ. அப்புறம் ஆடு பறவைக்கு என் ஃப்ரெண்ட் அவ 2 பேர்கிட்ட பேசிச்சு. அப்படியா? ஏய் என்னம்மா, கொஞ்ச நேரம் இசை கூடல இருந்து கதை விட்டு பாருங்க. உங்களுக்கு பிரஷர் எல்லாம் இருக்கலாம், எல்லாம் சரியா போகும். ஏய் சங்கீதா, இருமா கொஞ்ச நேரம் இசை கூட பேசிட்டு வரேன். அறிவு கட்டவளே, உன் வாழ்க்கைக்காண்டி நான் ஒவ்வொன்ன பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடானா அது கூட இருந்து தேவையில்லாம வெட்டி கதை பேசிட்டு இருக்க? குழந்தையும் தெய்வம்னு ஒண்ணுன்னு பெரியவங்க சொல்லிருக்காவ. கொஞ்ச நேரம் இருந்து கதை விட்டு பாருங்க. வாங்க பாட்டி உட்காருங்க. இப்ப ஆதி சித்தப்பா வருவாங்க, அது வரைக்கும் நான் இங்க இருப்பேன்.
ஆதி சித்தப்பாவா? அம்மா இது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பம் கூட இல்லாத உனக்கு ஏன் சின்ன மாப்பிள்ள சித்தப்பாவா? அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க குழந்தைகிட்ட? வெளிய வா. ஓடுங்க. வாங்கறேன்ல வெளிய. அம்மா உனக்கு என்ன சீறிக்கிட்டு வர? கொஞ்சமாவது மனுஷத்தன்மையா நடங்க. குழந்தையும் கூட பார்க்காம இப்படி கைய பிடிச்சு இழுக்குறீங்க. என் ஃப்ரெண்ட் இப்ப வரா. யாரு? என் மாப்பிள்ள உனக்கு ஃப்ரெண்டா? உன் வயசு என்ன என் மாப்பிள்ள வயசு என்ன? என்னமோ விக்கிக்கே பிறந்த மாதிரி ஃப்ரெண்ட் சித்தப்பா தாத்தா பாட்டின்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்க. அம்மா பேசுறதுக்கெல்லாம் வருத்தப்படுவீங்க, போயிருங்க. ஆமா நீ முன்ன ஃப்ரெண்ட் சித்தப்பா தாத்தா பாட்டி அந்த வீட்டுக்கு போ. நானும் உரிமை கொண்டாடிட்டே பின்னாடி வரேன்னு உங்க அம்மா நீ அனுப்பி விட்டாளா என்ன? சங்கிதாண்டி எங்க அம்மாட்ட கொண்டு விடுங்க. அம்மாட்ட கொண்டு விடணுமா? இரு நான் ஒரேடியா அனுப்பி வைக்கேன். வா வெளிய. பாட்டி கை வலிக்குது விடுங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்றீங்க? விட்டா நீ என் மாப்பிளைக்கு அப்பான்னு முத்திர குத்திடுவ போல இருக்கு. வெளிய வா. பச்சை குழந்தைன்னு உன்னை பார்த்தா வாங்கறேல வெளிய. அம்மா பைத்தியம் மாதிரி பண்ணாதமா. என் ஃப்ரெண்ட் கிட்ட போணும். வாங்க வா. அம்மா அவளை விடுங்கம்மா. வாங்கறேல. கை வலிக்குது. பாட்டி கை வலிக்குது. எங்க அம்மாட்ட போணும். அம்மா என்ன உரிமையில நீ ஆதி சித்தப்பான்னு கூப்பிட்டு இருக்க? அம்மா அந்த குழந்தை யாருன்னு தெரியாம கத்தாருங்க. இதனால நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க பாத்துக்கோங்க. உன் வாழ்க்கைக்காண்டி தான் சங்கீதா நான் போராடிட்டு இருக்கேன். எவ்வளவு ஒருத்திக்க பிள்ளை, அதுவும் அப்ப யாருன்னு தெரியாது. அவ குழந்தைய பட்டு செல்லான்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இது என்னடா நான் ஃப்ரெண்டுங்குது. ஆதி என்னன்னா வந்ததுல இருந்து சித்தப்பா சித்தப்பா பாட்டி தாத்தா எல்லாரையும் உரிமையாவே பேசிக்கிட்டு இருக்குது. உனக்கு புரியுதா? இதனால உன் வாழ்க்கை தான் கேள்விக்குறியா மாற போகுது. எவ்வளவு ஒருத்திக்க பிள்ளைய கொண்டு திரிஞ்சிட்டு இருக்கான். சொல்ல போனா இதெல்லாம் பத்தி நீ தான் கேட்கணும். அம்மா அவ இருக்கான்னு பாக்குறேன், இல்லனா நடக்கிறதே வேற பாத்துக்கோங்க. சங்கீதாண்டி ஆதி சித்தப்பாக்கு போன் பண்ணுங்க. எங்க அம்மாட்ட கொண்டு விட சொல்லுங்க. ஏய் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன். மறுபடியும் சித்தப்பா சித்தப்பானே கூப்பிட்டு இருக்கா. என்ன இவ்ளோ போல இருக்கும்போது உங்க அம்மா உன்னை இவ்ளோ பழக்கி விட்டுருக்கா? உங்களை எனக்கு பிடிக்கவே இல்ல. எங்க அம்மாட்ட போறேன். உனக்கு எவ்ளோ கொழுப்பு இருந்ததுனா? ஆனந்தி என்ன நீ குழந்தைன்னு கூட பார்க்காம குழந்தை தரதனன்னு இழுத்துட்டு வர? இப்படியே பிடிச்சு கிள்ளுவேன். குழந்தைன்னா அந்தந்த இடத்துல இருக்க தெரியணும். தேவையில்லாம நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஆதிய சித்தப்பாங்குது. மாப்பிள்ளைக்கு என்ன இவ வயசா? இவளுக்கு ஃப்ரெண்ட் ஆவதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு பிள்ளை இப்படி கை நீட்டி அடிப்பியா என்ன? உங்களுக்கு ஏன் நீ இவ்வளவு கோவம் வருது? பாட்டி எங்க அம்மாட்ட நான் போணும். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. காது வலிக்குது. உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா ஆனந்தி? சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி படுத்திருக்கிய? ஏன்னு நான் தெரியாம தான் கேட்கேன். இவ அம்மாக்காரி என்ன நம்ம வீட்ல உள்ள பொண்ணா? வீட்ல இருக்க எல்லாரையும் உரிமையா பேசி கூப்பிட்டு இருக்கா. அவ அப்படிதான் கூப்பிடுவா. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? அவளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அத மாதிரி கூப்பிட்டு போறா. உனக்கு என்ன? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. இப்ப நீ அவ மேல கை வச்சத மட்டும் இந்த வீட்ல ஆதியும் விக்கியும் இல்ல உங்க அண்ணனை பார்த்தாருன்னு வச்சுக்க, அதுக்கு பிறகு தெரிஞ்சிருக்கும். அதான் சொல்றேன், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. இந்த வீட்டு ஆம்பளை எல்லாம் நல்ல கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா இல்ல. வாய்க்கு வந்தாப்ல எல்லாம் பேசாத. நான் உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்ன இந்த வீட்டு ஆம்பளைகளுக்கு இந்த குழந்தைக்கு மேல பாசம்? அம்மா வார்த்தை விடாதுங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நீ வாழ போற வீடு ஒன்னே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு பிறக்க போற குழந்தை ஆதிய சித்தப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. எவளுக்கு பிள்ளை எல்லாம் பாட்டி சித்தப்பான்னு கூப்பிடுறது நல்லாவா இருக்கு சங்கீதா? அதுவும் விக்கிக்கு ஸ்கூல்ல உள்ள விஷயத்தை ஸ்கூலோட முடிச்சுக்கிட்டு வர தெரியாத வீட்டுக்கு அங்க உள்ளதோட எல்லாம் வீட்டுக்கு எடுத்து கூட்டிட்டு வரணும். எங்க அம்மா என்ன விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆதி சித்தப்பா தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. என்னது மறுபடியும் ஆதி சித்தப்பாயா? ஒண்ணு ஏய் அறிவில்ல உனக்கு? என்ன விக்கி, எவ்வளவு ஒருத்திக்கு குழந்தைக்காண்டி என்கிட்ட அறிவில்லையான்னு மரியாதை இல்லாம பேசிய? ஆனந்தி பொறுமையா இரு கொஞ்சம். ஏய் சங்கீதா, அத்தான் இசை அடிக்கிறதுக்கு உங்க அம்மாக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்படியே பாஞ்சிட்டு வரவ. எனக்கு எதுவுமே தெரியாது அத்தான். அம்மா அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன விக்கி, 1000 இருந்தாலும் அவன் அத்தை இப்படியே பேசுவ மரியாதை இல்லாம? ஏய் சங்கீதா, என்ன அத்தான்? எதுக்காக என் இசை மேல உங்க அம்மா கை வைக்க போனாங்க? நான் தான் இருக்கேன்ல இசை, அழக்கூடாது. இத்தனை தடவை நான் சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த குட்டி சாத்தானுக்கு எவ்வளவு தைரியம்? திருப்பியும்
அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ உனக்குன்னு சொல்லியதெல்லாம் எனக்கு மன வருத்தமா இல்ல. ஏன்னா ஜெயாவையே நீங்க அப்படிதானே கூப்பிடுதியா? ஆனா உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருக்குதியே, அப்ப யாருன்னு தெரியாது. அதான் வசதியான பாட்டி முத குழந்தைய விடுவோம், அது பிறகு நம்ம போய் சேரலாம்னு சொல்லிட்டு வளைச்சு போறதுக்கு இருக்காளோ போல. இப்படி எத்தனை பேர் சுத்திட்டு தெரியாதுன்னு தெரியல. வேண்டாம்மா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதுங்க. நான் சொன்னதுல என்ன செஞ்சதா தப்பு இருக்கு? அதுகிட்ட கேட்டு பாரு உங்க அப்பா யாருன்னு. சும்மா என்னமே இவளுகளை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டான்னு வச்சுக்கா, இன்னைக்கு சித்தப்பான்னு கூப்பிடா, நாளைக்கு நீதான் என் அப்பான்னு விக்கியே உரிமை கொண்டாடினாலும் கொண்டாடிடுவாங்க. என்னாச்சு? காலம் கெட்டு கிடக்கு மாப்ள. முத குழந்தைய அனுப்பும், அது பிறகு அப்படியே நம்மளும் அந்த வீட்டுக்குள்ளாடியே போய் ஒட்டிக்கலாம். அதுதான் இவன் அம்மகாரியோட குறிக்கோளா இருக்கான். வீட்டுல இருக்க எல்லா ஆம்பளைகளையும் மயக்க தெரிஞ்சிருக்கேன். என் அண்ணன் என்னன்னா இந்த குட்டியில வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நான் போய் தான் ஆகணுங்குது. சே, இப்படி ஒரு பொம்பளை நான் உலகத்திலே பார்த்ததில்ல. ஏய், யார பத்தி பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு, இல்ல பேசுற நோக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏண்டா, முத நான் இல்லாத நேரம் இசை உன்னை யாரு கூட்டு வர சொன்னது? எங்க அம்மாட்ட என்னைய கொண்டு விடுங்க. வாங்கிட்ட தான் கேக்கேன், யாரு கூட்டு வர சொன்னது? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நீ கூட்டு வந்ததுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு சொல்லிருப்பா இல்ல, இங்க கொடக்கிற அத்தனை திருட்டு கும்பல், என் பிள்ளைங்க அங்க பாதுகாப்பு இருக்காது கூட்டு போவாதேன்னு. அப்படியே கூட்டிட்டு வந்தேன், கூட இருக்க தெரியாதா உனக்கு? அவசரமா ஒரு போன் வந்தது. சங்கீதா, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? இசை என்னடானா அழுதுட்டு இருக்கா? உங்க அம்மா என்னடானா வாய்க்கு வந்தாப்புல எல்லாம் பேசிட்டு இருக்கு. முத இசை யாருன்னு தெரியுமா உங்க அம்மாக்கு? இங்க பாராதி, இங்கதான் சாக்கடை கூட்டம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. சாக்கடை கூட்டத்துல என் பிள்ளைய விட்டுட்டு போயிருக்க. இவன் பிள்ளையா? ஆனாத்த உங்களுக்கு இப்படி ஒரு முகம் இருக்கா நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. எங்க அம்மாட்ட கொண்டு விட்டுருங்க. என்ன மாப்ள விளையாடிட்டு இருக்கீங்களா என்ன? உன் அம்மா என்னடானா சங்கீதா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு, நீ என்னடானா கண்ட கண்டவளுக்கு பிள்ளை எல்லாம் உன் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப யாருன்னு தெரியாத குழந்தைக்கெல்லாம் நீ அப்பாவா இருக்க முடியுமா? யாருக்கு அப்பா யாருன்னு தெரியாது? ஓ, உங்களுக்கு இப்ப இது யாருன்னு தெரியணும்ல. 10 நிமிஷத்துல இசையை நான் கொண்டு விட்டுட்டு வரேன். இந்த இடத்தை விட்டு ஒருத்தி நகரக்கூடாது. வந்து பதில் சொல்ல. ஏ சங்கீதா, உனக்கு சேர்த்துதான். சேத்தை போன போட்டு உடனே வீட்டுக்கு வர சொல்லு. அத்தை எதுக்கு இப்போ? வர சொல்லுனா வர சொல்லு. பாய் சை போலாம் நம்ம. சரி, இதெல்லாம் இந்த வீட்ல தான் நடக்காம்பா. இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு ஏன் பொண்ணு மருமகளா? நாங்களா உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகளை அனுப்பி வைங்கன்னு சொன்னோம். எனக்குன்னு ஒருத்தி வர போறா. விக்கிக்கே அண்ணி இருக்காங்க. எங்க வீட்டுல ஒளிச்சு எல்லாம் 3வது பையனை நாங்க வளர்த்து வைக்கல. உங்க பொண்ணுக்கு இங்க பையன் இருக்கு வாங்கன்னு நாங்க கூப்பிடவும் இல்ல. அது எப்படி எத்த நீங்க வரும்போதெல்லாம் வெனே இழுத்து வச்சுட்டே போறீங்க? இதுக்குதான் உங்களை கண்டாலே அப்பாக்கு ஆக மாட்டேங்குது. நல்ல வீல கண்டா உனக்கும் உங்க அப்பாக்கும் உங்க அண்ணனுக்கும் தெரியுமா என்ன? இப்படிப்பட்ட சாக்கடை கூட்டங்களுக்கு பின்னால எல்லாம் போதுக்கு விட்டா போதும். நீ என்னடானா ஒண்ணு இல்லாத வீட்ல இருந்து பொண்ணு எடுக்க நிக்க. உன் அண்ணன் என்னடானா எவ்வளவு பெற்ற பிள்ளைக்கு, ஏதோ ஒருத்தனுக்கு பிள்ளைக்கு அவன் அப்பா ஆகலாமான்னு பாத்துட்டு இருக்கான். குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கியா, அது குழந்தையே இருக்கலாம். ஆனா அதுக்கு அம்மக்காரி சரியான வித்து தெரிஞ்சவதான். வீட்டுல இருக்க 3 ஆம்பளையே நல்லா வளர்ச்சி போட்டிருக்கா இல்ல. இன்னும் ஒரு வார்த்தை உன் வாயிலேந்து வந்துன்னு வச்சுக்க, பேசுற நாக்கு இழுத்து வச்சு அறுத்துட்டு தான் மறு வேலையை பாப்பேன். நீங்க இவ்ளோ மோசமா பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லம்மா. அவ்ளோ பேசிட்டீங்க. நான் உன் வாழ்க்கைக்காக தான் பேசிட்டு இருக்கேன் சங்கீதா. கொஞ்சம் நிறுத்துறியா ஆனந்தி? என்ன நீ கொடுத்த வாக்கு மறந்து போச்சா என்ன? கொடுத்த வாக்க நான் மறக்கல ஆனந்தி, கொடுத்த வாக்கு அப்படியே தான் இருக்கு. ஆனா அதுக்காக ஒரு குழந்தையை கஷ்டப்படுத்தின பத்தியா? ஏத்தா, அந்த குழந்தைக்கு மேல உங்களுக்கு அவ்வளோ பாசம் போல. ஒரு குழந்தை உங்க அம்மா எப்படி தரன்னு இழுத்துட்டு வந்தான்னு பார்த்தேலாம். அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அம்மா மேலே உங்களுக்கு பாசம் எல்லாம் இருக்கணும்ல. எவன் மேலேயே எனக்கு என்னத்துக்கு பாசம் இருக்கணும்? ஆனா அந்த குழந்தை சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? இன்னும் சொல்ல போனா குழந்தை இந்த வீட்டு குழந்தை மாதிரி தான். அதுக்காக எல்லாம் எவன் மேலேயே எனக்கு பாசம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் இல்ல. எப்பா, இந்த மாதிரி ஒரு வீட்டை நான் பார்த்ததே இல்ல. எவ்வளவு பிள்ளையே தலையில தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்குதியா? எவ்வளையோன்னு சொல்லுதியா இல்ல? அந்த எவ யாருன்னு இப்போ கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் தப்பா ஏதாவது வாயிலேந்து வந்தது. இப்ப இவன் எதுக்கு ஜெயாக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு போயிருக்கான்? ஆமா, அதே மறந்துட்டேன். அத்தை போன் பண்ணி கூப்பிடானுமே. ஆமா, அவதானே நியாயத்தை பத்தி பேசியவா. வரட்டு தங்கச்சியா பிறந்திருக்கா இல்ல, அவ என்ன சொல்லியான்னு பாப்போம். விக்கியா ஆதியம் என்ன ஒரு கண்ணு மாதிரின்னு சொல்லுவா இல்ல. வரட்டு வந்து இந்த அநியாயத்தை அவளே கேட்கட்டும். ஒன்னும் புரியல, எதுக்காக இந்த விக்கி ஜெயாவை வர சொல்லியிருக்கான்? ஒருவேளை உண்மையை கண்டுபிடிச்சிருப்பானோ? சேச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. குழந்தை மேல உள்ள பாசத்துலதான் என் பிள்ளைன்னு சொல்லியிருப்பான். ஆதி இசையை கூட்டு போயே ரொம்ப நேரம் ஆகுது. அந்த வீட்டுக்கு இசையை கூட்டு போனாலே நமக்கு மனசு ஒரு மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. எப்போ என் பொண்ணை பாப்பேன்னு மனசு பதறிட்டே இருக்கு. எனக்கு நடந்த மாதிரி கொடுமை இசைக்கு நடக்காதான். இருந்தாலும் சங்கீதாக்கு அம்மா இருக்கதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இவனுக்கு போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்க. இவர் என்ன இந்த நேரம்? இசை, என்னாச்சு? ஏம்மா, கீழே ஏதாவது விழுந்துட்டியா? சாரி தமிழ். ஏன் இசை அழுதுட்டு இருக்கா? ஆதி தானே கூட்டு போனா, நீங்க கூட்டு வந்திருக்கீங்க. அங்க யாராவது இசை ஏதாவது சொன்னாங்களா என்ன? கை வலிக்குது.
கீழே ஏதாவது விழுந்துட்டியா? ஒன்னும் இல்ல. ஏன் செல்லம் கீழே விழுந்துட்டியா? எனக்கு கை வலிக்குது. ரொம்ப வலிக்குது ஐசை. ஒரு 2 மணி நேரம் உங்களால பத்திரமா அவளை பாத்துக்க முடியாதா? கீழே விழுற அளவுக்கு பாத்துட்டு இருப்பீங்களா? கீழே எல்லாம் விழல தமிழ். அப்புறம் கை வலிக்குதுங்க. என்னாச்சு இசை? எங்க விழுந்த? அந்த பாட்டி அடிச்சாவ. யார் அடிச்சது? அந்த சங்கீதாண்டிகா அம்மா. 2 மணி நேரம் அவளை உங்களால பாத்துக்க முடியாதா? என்னதான் அப்படி அம்போல விட்டுட்டீங்க? அவளே அடிக்கத பாத்துட்டு இருந்திருக்கீங்க. இதுக்குதான் அந்த வீட்டுக்கு கூட்டு போகாதுங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் கேட்கதே கிடையாது. நீங்க என்னடானா உங்க பாட்டுக்கு தூக்கிட்டு போறது, அவன் என்னடானா அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போயிருவான். என்ன மாதிரி என் குழந்தை இன்னும் கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க வயசுக்கு வரல. சின்ன குழந்தை பாத்துட்டு நின்றுக்கீங்க. தமிழ் நான் வீட்டுல இல்ல, நானே வெளியே போனேன் தானே சொல்லிட்டு அவசரமா கிளம்புனேன். ஆதி தானே கூட்டு போனான். அவனுக்கு கூட இருந்து பாத்துக்க தெரியாதா? உங்க அம்மா இருக்கும்போது கூட இசைக்கு எதுவும் ஆகாதுன்னு தெரியும். அவங்க எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. சொல்ல சொல்ல கேட்காம கூட்டு போயிட்டான். இசைய நீங்க அடிச்சதே இல்ல. அந்த பாட்டி ரொம்ப மோசம். எனக்கு அப்பா யாருன்னே தெரியாதுன்னு திட்டுனாவ. உங்ககிட்ட நாங்க கேட்டோமா? எங்களுக்கு துணையா வாங்க, எங்களை தனியா விட்டா போதும் தானே நாங்க இருக்கோம். தேடி வந்து எங்களுக்கு கஷ்டத்தை தரதுக்குன்னே இருக்கீங்களா? நான் தான் இல்லைங்கிறேன். எல்லாம் நான் இருந்தா விட்டுருப்பேனா? உனக்கு வலிக்க மாதிரி தான் எனக்கும் வலிக்குது. உன் வாயை திறந்து என்ன நடந்து யாது நடந்ததுன்னு எல்லாம் சொல்லிடாத. எல்லாம் நானா கண்டுபிடிக்கணும். எந்த வீட்டுலதான் தமிழ் சண்டை வரல, எந்த வீட்டுலதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகல, அதுக்கு நான் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிரியாது. நாங்க தான் எதுவுமே வேண்டான்னு கிளம்பிட்டோம்ல. எங்களை பாத்துக்க எங்களுக்கு தெரியும் விக்கி. எனக்கு என் இசை இருக்கா, இசைக்கு நான் இருக்கேன். இதுக்கு மேல எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அவளுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்கிக்க முடியாது. இசை விஷயத்துல நீ வேற நான் வேறன்னு யோசிக்காத. உனக்கு வலிக்க மாதிரி தான் எனக்கு வலிக்குது. என்ன உன்னால அழுது தீர்க்க முடியும்? அசோக் ஹாஸ்பிட்டல் உனக்கு நடந்த விஷயத்த பத்தி என்கிட்ட முன்னமே சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு இந்த அளவு வந்திருக்காது தமிழ். கல்யாணம் ஆனதுல இருந்து ஏதாவது உனக்கு பிடிக்காத மாதிரி நான் பண்ணா என்கிட்ட சொல்லாம இருந்திருக்குதியா? ஆனா இதை மட்டும் மறைச்சி பெரிய தப்பு பண்ணிட்டு தமிழ். அசோக் ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தது? என்னமே என்னை ஏமாத்த பாக்காத. எனக்கு எதுவுமே புரியல. என்ன இசையை தனியா விட்டா மட்டும் போதும். உன்னை அந்த வீட்டுக்கு விட்டது ஏன் தப்புதான். இசை பாத்துக்கான், எனக்கு வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பணும். எப்படி அசோக் ஹாஸ்பிட்டல்ல? அப்போ இதை விசாரிக்கிறதுக்கு தான் அசோக் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரா? என்னம்மா ரொம்ப வலிக்குதா? இசை சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அது பிறகு காதல பிடிச்சி திருக்கி விட்டுட்டாங்க. அந்த பாட்டி பேடுமா, உங்களை எல்லாம் திட்டியாவ. அம்மா அவங்க அப்படியெல்லாம் சொல்லும்போது விக்கியும் அவங்க தம்பியும் வீட்டுல இல்லையா? இல்ல அந்த தாத்தா எதுவுமே யாரும் கேட்கலையா? யாரும் இல்ல. அது பிறகுதான் என் ஃப்ரெண்டு ஆதி சித்தப்பா வந்தாங்க. ஏம்மா ஆதி சித்தப்பா தானே என்னைய சித்தப்பா கூப்பிட்டு சொல்லுச்சு. ஆனா அந்த பாட்டி நான் ஆதி சித்தப்பா சொல்லன்னு அடிச்சாவ. ஏன் சொல்லும்? அவங்க அம்மா கிட்ட ஏதாவது உங்க விக்கி ஏதாவது திட்டினாரா? அந்த பாட்டி நல்லா திட்டினாங்க. குழந்தை இப்படி அடிக்கல அப்படின்னு. ஆனாலும் அது கேட்கவே இல்ல. உன் ஃப்ரெண்டுக்கு அம்மாவை ஏதாவது திட்டினாங்களா? இல்ல. ஆனா யாரையும் ஆதி சித்தப்பாட்ட சொல்லி ஜெயா அவியல கூப்பிட சொல்லுச்சு. அது பிறகு இங்க வந்துட்டு ஜெயாமாவை கூப்பிட்டுருக்காருன்னா இனிதான் அங்க ஏதோ பிரச்சனை பண்ண போகுது. அம்மாக்கும் பையனுக்கு நடுவுல விரிசல் வந்துடக்கூடாதுன்னா இவ்வளவு நாளா நான் பொறுமையா இருந்தேன். எப்படி இந்த ஆளுக்கு சந்தேகம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேடி போயிருக்கான்? உயிரே போனாலும் அந்த ஹாஸ்பிட்டல்ல உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்களே. ஒருவேளை இவ்வளவு பெரிய ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் பயந்து உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாங்களோ? இனிமே அந்த வீட்டுக்கு நம்ம போவே கூடாது. நமக்கு அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் கையெல்லாம் வலிக்குதுமா. ஒன்னும் இல்ல, நான் உனக்கு மருந்து போட்டு விடேன். எதுக்கு திட்டு தப்புன்னு என்ன வர சொல்லிருக்காய்? மவன் சொல்லிட்டு 2 மவனை வளர்த்து வச்சிருக்கல. இந்த நிக்கலாம் உன்னைய விட வளர்ந்து கேள அவனுக்கிட்டே. என்ன நீ? எனக்கு எதுவும் தெரியாது ஜெயா. அவன் தான் உன்னைய கூப்பிட சொல்லிட்டு போனான். அது என்ன நடக்குதுன்னு சொல்லு முத. இசை என்னைய சித்தப்பான்னு சொல்லிட்டாலாம். அதுக்கு இந்தாம எகிரி குதிச்சுட்டு அந்த குழந்தைய அடிச்சிருக்கு. எந்த குழந்தை? யார் உன்னைய சித்தப்பான்னு சொன்னா? அப்படி கேளு. எவ்வளவு பெத்து அனுப்பி விட்டாளாம். இவன் சித்தப்பானாய். விக்கி என்னடானா அந்த குழந்தைக்கு ஃப்ரெண்டாய். என்னமா 2 நாள் போகும்போது சித்தப்பான்னு கூப்பிட்ட வாயால விக்கி அப்பான்னு கூப்பிடான். என்ன அக்கா எனக்கு ஒண்ணுமே விளங்கல. ஒன்னும் இல்ல ஜெயா. விக்கியோட ஸ்கூல்ல ஒரு குழந்தை, சின்ன குழந்தை எல்கேஜி தான் படிக்குது. அந்த பிள்ளைக்கு இவன் மேல ஒரு பாசம், இவனுக்கு அந்த பிள்ளைக்கு மேல ஒரு பாசம். எப்ப பார்த்தாலும் விக்கி ஃப்ரெண்டுன்னு கூப்பிடான். எங்களுக்கும் சின்ன குழந்தை, அவன் மேல ஒரு குழந்தை பாசமா இருக்குன்னா பாக்கணும்னு ஆசையா இருக்கும்ல. நாங்க தான் ஒரு நாள் கூட்டு வர சொன்னோம். அப்படியே எங்களுக்கும் பிடிச்சு போச்சு. எப்பயாவது வருவான். இங்க எல்லாரையும் பாட்டி தாத்தா விக்கிய ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிடுவான். அதெல்லாம் சரி, பாட்டி தாத்தா வரைக்கும் ஓகே. அது என்ன சம்பந்தமே இல்லாம ஆதி சித்தப்பா? சின்ன குழந்தை எப்படி கூப்பிட்டா என்ன? அது
எப்படி ஜெயா சின்ன குழந்தை ஆதி சித்தப்பான்னு கூப்பிடும்? தாய்காரியும் அதே பள்ளிக்கூடத்துல தான் வேலை பார்க்கலாம். அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இவனா பொண்டாட்டி பிள்ளைகள் இல்லாம தனியா இருக்கான். தான் பிள்ளை சித்தப்பா அப்பா பாட்டி தாத்தான்னு கூப்பிட வச்சுட்டான். தான பொண்டாட்டி ஸ்தானத்துல இங்க வரலான்னு பாத்திருப்பா. அக்கா நீ எப்பவுமே இப்படிதான் பேசுவியா? நீ அது நியாயமா பேசுவேன்னு நினைச்சேன். இசை கொண்டு விட்டுட்டியா? என்ன விக்கி இங்க என்னதான் நடக்குது? எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஓமவன் என் கேள்விக்கு பதில் சொல்லட்டு. அப்ப யாருன்னு தெரியாத ஒரு குழந்தை, அந்த குழந்தை எதுக்கு நம்ம வீட்டு பையனா சித்தப்பான்னு கூப்பிடானோ? என் குழந்தை என் தம்பிய சித்தப்பான்னு கூப்பிடாம வேற யார சித்தப்பான்னு கூப்பிடுவா? என்ன கேள்விக்கு பதில் கிடைச்சா? நான் தான் சொன்னம்ல, எவனோ இந்த குழந்தைக்கு அம்மகாரியை விட்டுக்கிட்டு போயிட்டா. கொஞ்சம் அழகா மினுக்கு மினுக்குன்னு இருந்திருப்பா. நீயே பள்ளிக்கூடத்துல வேலைக்கு எடுத்திருப்ப. குழந்தைய பட விட்டு அது பிறகு உன் மூலமா வர எல்லா சொத்தையும் அடையலான்னு பாத்திருப்பா. நீயே பொண்டாட்டி போய் தனியா இருக்கவன். உனக்கும் ஏதாவது தோணும்ல? அக்கா நீ எதுக்கு கொதிக்க ஜெயா? இதுதான் நடந்தது. அவனே சொல்லியாச்சுல அவன் பிள்ளைன்னு. அது எப்படி ஒரே நாளையில 4 வயசு குழந்தை பிறந்து வளரான்? அவன் பதில் சொல்லி இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்காத பாத்துக்கான். என் பிள்ளைக்கு எப்பவும் அந்த மாதிரி எல்லாம் புத்தி போவாது. இதை என்ன நம்ப சொல்றியா என்ன? இவ்வளவு வசதியில இருக்கவன், வயசு வேற அந்த மாதிரிப்பட்ட வயசு. இவன் கொஞ்சம் பல்ல இழிச்சிட்டு போனா அவ இருப்பாளா என்ன? ஏய் அத்தான் என்னாச்சு? இன்னும் ஒரு வார்த்தை அவளை பத்தி தப்பா பேசின உன் உயிரே இருக்காது பாத்துக்கா. என்ன விக்கி இவ்வளவு கோபப்படியா? யாரோ ஒருத்தங்களை சொன்னதுக்கு? ஏன் இந்த வீட்ல என்ன நடக்குது? 2 வருஷம் இந்த வீட்ல ஒரு சண்டை இல்லாம நிம்மதியா இருந்தான்ப்பா. நீ என்னன்னா இந்த வீட்ல சண்டை வரதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி, நான் வந்ததுனால தான் சண்டை வந்த மாதிரி பேச? ஆமா போற பின்ன 2 வருஷம் வீட்ல ஒரு சண்டை இல்லாம நிம்மதியா இருந்து ஜெயா பிள்ளைகள் வீட்டுக்காரரு எல்லாரும் வராவ. ஒரு நாள் சீன் இந்த வீட்ல ஒரு சவுண்ட் கேட்டது இல்ல. ஆனா ஆனந்தி நீயும் உன் புருஷன் இந்த வீட்டுக்கு வந்தா மட்டும் சண்டைக்கு குறைச்சலே இருக்காது. இப்படிதான் நீ முறிச்சு பேசிக்கிட்டே இருக்க. பேசி பேசி சண்டை வளர்த்துட்டே இருக்கிறது. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. எனக்கு தெரியாது கண்டவளுக்கு பிள்ளை எப்படி ஏன் மாப்பிள்ளையை சித்தப்பான்னு கூப்பிடலாம்? உன் மாப்பிள்ளைக்கு முன்னாடி அது ஏன் பையன். இங்க என்னத்துக்கு சண்டை தொடங்கி இருக்குன்னு எனக்கு புரியுது. குழந்தை சித்தப்பான்னா கூப்பிடான், என்னைய தாத்தான்னா கூப்பிடான், விக்கிய அப்பான்னா கூப்பிட போகுது. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? போ எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது பிறகு எதுக்கு என்ன வர சொல்லணும்? உனக்கு தெரியாதா அத்தை? அந்த குழந்தை யாருன்னு சொல்லு மக்களே. அந்த குழந்தைக்கு அம்மாவையும் உன்னையும் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. நீ என்னடானா வெட்டுவேன் குத்துவேங்கிற, அண்ணன் என்னடானா அப்பான்னு தான் கூப்பிட உனக்கு என்னன்னு கேக்குறான். நியாயத்தை கேளு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஆனந்தி. எல்லாரும் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க மக்களே. எல்லாரும் வாயை மூடனா நீ இப்ப பேசிதான் ஆகணும். என்ன சொல்ற? என் குழந்தை இன்னமும் உயிரோட இருக்குதே அத சொல்றியா? என் பொண்டாட்டி வேற யாரு கூடயோ போயிட்டான்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதா என்னைய நம்ப வச்சாங்களே, அது அத்தனை போய் இந்த வீட்டுல உள்ளவங்க பண்ண சதிங்கிற உண்மையை சொல்றியா? இல்ல என் தமிழ் 4 வருஷம் கஷ்டப்பட்டு என் குழந்தைய தனியா வளர்த்துட்டு இருக்காளே அத சொல்றியா? அப்படி இல்ல அசோக் ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு நடந்த கொடுமையை சொல்றியா? அத்தான் அழாம பேசுங்க. நீங்க வருத்தப்படும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது அத்தான். ஆனா நீங்க ஃபீல் பண்ணி நாங்க பார்த்ததே இல்ல. அதான் எங்களுக்கு தாங்கிக்க முடியல. என்ன சொல்ற? குழந்தை உயிரோட இருக்கான்? ஆமா 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 விட்டுட்டேன் அத்தை. இப்படி தலையில குண்டதிக்கு போடியா? என்ன நடந்துன்னு சொல்லு. அன்னைக்கு ப்ளீடிங் ஆச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போனீங்கலாம். ஆமா. அப்போ அந்த டாக்டரையே விலைக்கு வாங்கியிருக்காங்க அத்தை. ஏன் உனக்கு தெரியாதா என்ன? டாக்டர் விலைக்கு வாங்கினாங்களா? குழந்தை அபார்ஷன் ஆயிட்டுன்னு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நானும் துளசியும் அண்ணியன் தானே போனோம். அப்படி யாரும் அங்க எதுவும் பண்ணலையே. பண்ணிருக்காங்களே அத்தை. எங்களை வாழ வைக்க மாதிரி கூப்பிட்டுட்டு வந்து தூங்கும் போது கழுத்தறுத்த மாதிரி கழுத்தறுத்திருக்காங்க. இதுக்கு பதிலா எங்க 2 பேருக்கும் விஷத்தை வச்சு கொன்னே போட்டிருக்கலாம். விக்கி அந்த மாதிரி எல்லாம் இந்த வீட்ல யாரும் பண்ண மாட்டாங்க. உன் கோபத்துல தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போன 3 பேரையும் சந்தேகப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா மக்களே, அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நாங்க பண்ணுவோமா? யாரோ ஏதோ தப்பா சொல்லிருக்காவ. உனக்கு தெரியுமா அத்தை, என் தமிழ் நம்ம ஸ்கூல்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். தமிழ் நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்கலாம்? என் பொண்ணு எல்கேஜி படிக்காது, உனக்கு தெரியுமா? விக்கி வாய்ப்பே இல்ல. அபாஷன் ஆச்சு, நாங்க எல்லாரும் கூடவே இருந்தோம். கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என் தமிழுக்கும் வினித்துக்கும் கான்டாக்ட் இருக்க மாதிரி அவ கையெழுத்துல எழுதி வச்சிருக்காங்க. அது தெரியுமா அத்தை உனக்கு? எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு நல்லவங்கள மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்து 6 மாசமா பிளான் போட்டிருக்காங்க. கூட இருக்கவங்களே இந்த மாதிரி கழுத்த இருக்கும் போது இனிமே யார அத்தை என்னால நம்ப முடியும்? விக்கி அறிவு இருக்கா உனக்கு? ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ தப்பா பேசுனா அவ பாட்டுக்கு போயிட்டா அவ்வளவுதான். அதுக்காக தமிழையும் நான் தப்பா சொல்லல. அப்போ நம்ம தமிழுக்கு வேற கல்யாணம் ஆகலையா? 4 வருஷம் அவ கஷ்டப்பட்டு என் குழந்தைய வளர்த்திருக்கா. இந்த பாவம் எல்லாம் எனக்கு என்னைக்கு தீரும் நினைக்கிற? என்ன நீ இவன் என்னென்னமோ சொல்றான்? நானும் நீங்களும் துளசியும் தானே போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. கனவு கண்டுட்டு வளர்ற மாதிரி இருக்கு விக்கி நீ பேசுறதெல்லாம். ஆமா மக்களே, உன் வாழ்க்கையை நாங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைப்போமா? அப்படியே இருந்தாலும்
ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். பிளான் போட்டு உன் வாழ்க்கையில யாராவது விளையாடுவோமா? நீ நல்லா இருக்கணும்னு தான் நாங்க எல்லாம் ஆசைப்படுறோம். ஆதி உன்கிட்ட பேசுறத கூட நீ நல்லா இருக்கணும்னு தான் அவன் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நாங்க உன் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்போமா மக்களே? நினைச்சிருக்காங்க அத்தை. அவங்க நினைச்ச மாதிரி சொந்த பந்தத்தோட இருக்க பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கணும்னு நினைச்சிருக்காங்க அத்தை. என் தமிழை நான் அதைய விட்டுட்டேன் அத்தை. உனக்கு தெரியுமா, என் இசைக்கு நான் அப்பான்னு தெரியாது. ஒரே ஒரு தடவை என்ன அப்பான்னு கூப்பிடுமான்னு சொன்னேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? நீங்க என் ஃப்ரெண்டு தான், நீங்க என் அப்பா ஆக முடியாது. எங்க அப்பா எப்ப வருவாங்களோ அப்ப நான் எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடுவேங்க. என் பொண்ணுகிட்ட நான் உன் அப்பான்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். அதான் அதான் சொல்றேன். இப்படி கழுத்த இருக்கிறதுக்கு எங்க 2 பேருக்கும் பால்ல விஷத்தை தந்து கொலை பண்ணிருக்கலாம். என்ன திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கேன்? உன் வாழ்க்கைக்கு எதிராக இப்படி யாராவது செய்வாங்களாம்? செய்திருக்காங்களா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா செய்திருக்காங்க. ஆனா ஒன்னாத்த, இதுக்கு மேல இந்த வீட்டுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன உன் பிள்ளை பாட்டுக்கு பேசிட்டே போறான், நீ அமைதியா நிக்க? உன்கிட்ட தான் கேட்கேன். அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். எல்லாம் பண்ணது நான் தான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு மினித்துக்கும் தொடர்பு இருக்க மாதிரி லெட்டர் எழுதி வச்சதை நான் தான். தப்பு பண்ணிட்டீங்க அத்தை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்புமே பண்ணல. அம்மா, நீங்களா? என்னால என்னைக்கும் அவளை மருமகளா ஏத்துக்க முடியாது. அவங்க அவனுக்கு தானே பொண்டாட்டி, அவன் தானே ஏத்துக்கணும். நீங்க எதுக்கு ஏத்துக்கணும்? என்ன அண்ணி, உங்க கௌரவத்துக்காக பிள்ளைங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்கே நினைச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் நான் நினைக்கல. என் பையன் வாழ்க்கை நாசாகணும்னு நான் நினைப்பேனா? நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்குதான் சங்கீதாவையே விக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். என் விக்கி நல்லதுக்காக தான். உன் கௌரவத்தை காப்பாத்த என் பையன் வாழ்க்கையில விளையாடி இருக்குதியா? அண்ணே, இங்கிட்டு வா. இப்படி அதுக்காக அடிப்பேன்? சரி, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? நான் என் விக்கிக்கு நல்லதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் நல்ல பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு வெளியே சொல்லாத. நான் இருக்கும்போது என் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? முத எல்லாரும் கொஞ்சம் நர்சறீங்களா? கையில கண்ணாடி துண்டு கிழிச்சிருக்கு. ஏய், விக்கி கைய பாரு மக்களே. பிளட் எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கு. இவன் என்ன கல்லு மாதிரி நிக்கான். முத காரடானே ஹாஸ்பிடல்ல கூட்டு போலாம். நீ என்ன கையில குத்தி வச்சிருக்க? வலிக்கலாத்த, எனக்கு எல்லாத்த விடையும் மனசு வலிக்குது. நிறைய பேசிக்கிட்டோம், இப்படி வாழணும் அப்படி வாழணும். என் குழந்தை உதைக்கும் போது எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கணும். முதல்ல என் குழந்தைய நான் தான் கையில வாங்கணும். நிறைய நிறைய பேசிக்கிட்டோம். அந்த 4 மாசத்துல டெலிவரி டைம்ல உன் கூட நான் இருப்பேன், உன் கைய பிடிச்சிட்டு இருப்பேன். என் தமிழ் எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு 1000 சத்தியம் பண்ணியிருப்பேன். எதையுமே என்னால காப்பாற்ற முடியலாத்த. எல்லா கஷ்டத்தையும் அந்த பைத்தியக்காரி ஒத்தையில அனுபவிச்சிருக்கா. என் குழந்தைகிட்ட நான் தான் உன் அப்பான்னு சொல்ல முடியாத சிச்சுவேஷன் எப்படி இருக்கு தெரியுமாத்த? இதெல்லாம் ஒரு வழியே இல்லை. ஆனா ஒன்னாத்த, இந்த வீட்டுக்கு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைக்கும் இல்லாத உரிமை எனக்கு இந்த வீட்டுல கிடையாது. குட் பை. விக்கி, விக்கி இப்படி கையில ரத்தத்தோட போறான்.